ஃபஸ்ட்டு பேக் கவரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அதனுடைய சோக் கேபிள் தான் மாற்ற போகிறோம். அது அந்து போயிடுச்சு, புதுசு மாற்ற போகிறோம். வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்பரேட்டருக்கு கீழே உள்ளதை நம்ம ஸ்க்ரூவை கழட்டி விட்டிங்கன்னா சோக் கேபிள் வந்து தனியாக வந்துடும். நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ புது கேபிள் வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஒரிஜினல் ப்ராண்டு வாங்கிட்டு வந்துருக்குறோம். அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 ஸ்க்ரூ இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சாவிக்கு மேலே ஒன்று, இந்த சைடு சோக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை கழட்டினீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேட்டு தனியாக வந்துடும். நம்ம கழட்டிட்டு இப்போ பழைய சோக்கை கழட்டி எடுக்க போகிறோம். பழைய சோக் கேபிள் நம்ம கழட்டி எடுக்க போகிறோம். முன்னாடி இருக்கிறத தனியாக துண்டை கழட்டி எடுத்துகிட்டு ஸ்க்ரூ எடுத்தோடனே வந்துடும் தனியாக. அதை கழட்டி எடுத்துகிட்டு அந்த சோக் கேபிளை ஃபஸ்ட்டு பழைய சோக் கேபிளை கட் பண்ணி எடுத்துருவோம். அதில் ஒரு மரம் மாதிரி வரும். அந்த மாதிரியே நம்ம நட்டு இருக்கும் போல்ட், அதை கழட்டி விட்ருங்க. கையிலே கழட்டுற மாதிரி தான் இருக்கும். டைட்டு தான் வச்சுருப்பாங்க. கையிலே கழட்டி விட்டுட்டு நீங்கள் அந்த பழைய சோக் கேபிளை இப்போ உருவ போகிறோம். உருகிட்டு சிம்பிளான மெத்தட் இது. நம்ம ஃபுல்லாக முழு வண்டியை நம்ம கழட்ட தேவையில்லை. ஒரு சின்ன ஐடியா தான் நம்ம பண்ண போகிறோம். அதை கழட்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் லேசாக மேலே எடுத்துட்டு ஓரளவுக்கு ஒரு அந்த கேபிள் மேலே வர எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது நம்ம கட்டிங் பிளேடை வச்சு கட் பண்ணி விட்ருவோம். கட்டிங் பிளேடை வச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த கேபிள் வந்துடும். நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்குனிங்கன்னா தனியாக கட் ஆகிரும். இப்போ அந்த ஹோல் வழியாக அதை எடுத்து விட்டுட்டு அதை மறையை வெளியே எடுத்து விட்ருங்க. அதில் இருக்க மறையை வெளியே எடுத்து விட்டுட்டு அதை அப்படியே கீழே இறங்கிடாமல் அப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்போ புது கேபிளை இது வெளியே விடலாம். புது கேபிளை நம்ம இது வெளியே மேலே கூடி விட்டுட்டு அதுக்கு ஒரு வாசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வாசரை நம்ம அதை கழட்டி அது வெளியே சொருகிடலாம். கழட்டி அது வெளியே சொருகி நம்ம டேப் அடிச்சு விட்டுடலாம். பழைய கேபிளில் நம்ம டேப் அடிக்கிறோம். இப்போ இல்லை பழையதை நம்ம துண்டாக உருகிட்டோம்னா நம்ம அந்த முள்ள கூடி எல்லாத்தையும் கழட்டி சொருக வேண்டியிருக்கும். நீங்கள் அப்படியே பழைய கேபிள்லேயே டேப் அடிச்சு விட்ருங்க. டேப் அடிச்சு விட்டு நம்ம இழுத்துட்டோம்னா அதை ஈஸியாக நம்ம இழுத்துடலாம். பக்கம் கூடி நல்லா டேப் அடிச்சிருங்க. டேப் எதுவும் உரியக்கூடாது. அதில் உருவிச்சுன்னா நம்ம வண்டி ஃபுல்லாமே கழட்ட வேண்டியிருக்கும். நல்லா டேப் அடித்து ஒட்டிடுங்க. நம்ம இப்போ அந்த பக்கம் கூடி இதை இழுக்கலாம். இதுலேயும் சிக்காமல் இழுக்கணும். அதை பார்த்து கரெக்டாக மெதுவாக இழுங்க. இழுத்திங்கன்னா நம்ம வந்துடும். அது ஃபஸ்ட்டு பழைய கேபிளை நம்ம இழுத்துருவோம் ஃபுல்லாக. இழுத்திங்கன்னா வந்துடும். மெதுவாக இழுத்திங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். இப்போ அந்த டேப்பெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அந்த அதுக்கு ஒரு லாக் இருக்கும். அந்த கேபிள் போய் உட்கார மாதிரி இந்த லாக்கில் வச்சு இது பண்ணிவிட்டு மாட்டிட்டு நம்ம இதை சோக்கு கீழே உள்ள ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக மாட்டிடலாம். நீங்கள் இந்த சோக்கு கம்ப்ளைண்ட்டு நிறைய வண்டியில் இப்போ இருக்க வண்டியில் இருக்குது. இது சோக்கு மாற்றாதனால சோக்கு ப்ராப்ளம்னால தான் நிறைய ஸ்டார்டிங் பிரச்சனை வருது. அதனால் அது கொஞ்சம் முக்கியமானது. இதை நீங்கள் பார்த்துருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம இழுக்கும்போது சோக்கை இழுக்கும்போது இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வரணும். அதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அது பின்னாடி இழுக்கும். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இங்கே சோக்கை பிடிச்சி இழுக்கும்போது அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி போயிட்டு வரணும். இழுத்து விடும்போது இந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம பெட்ரோல் வந்து நல்லா வேகமாக வரும். கரெக்டாக மாட்டிடுவோம். இந்த மாதிரி மாட்டுங்க, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.